டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா, திமுக எம்பி திருச்சி சிவா ஆகியோருக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. சிவாவை 4 முறை கன்னத்தில் அறைந்ததாக சசிகலா புஷ்பா கூறியுள்ளார். ஆனால் சசிகலா புஷ்பா ஒரே ஒரு முறை மட்டுமே அறைந்ததாக திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். சென்னை திரும்புவதற்காக டெல்லி விமான நிலையம் சென்றபோது திருச்சி சிவா, எம்பி சசிகலா புஷ்பாவிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக ஏஎன்ஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டது. தமிழக எம்பிக்கள் இருவருக்கும் இடையிலான மோதலால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக சசிகலா புஷ்பாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது தமிழக அரசை பற்றியும் முதலமைச்சர் குறித்தும் அவதூறாக பேசியதால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சிவாவை 4 முறை கன்னத்தில் அறைந்ததாக கூறியுள்ளார். அம்மாவை பத்தி யாரு தப்பா பேசினாலும், அம்மா கவர்மெண்ட் யாராவது ஏதாவது பேசினாலும் திமுக உள்ளவங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே மேடம். அவங்க லைன்ல 2 பேரும் டிராவல் பண்றதுக்காக செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தோம். அங்க உள்ள ஆபீசர்ஸ் நக்கலா பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்ட உடனே ஐ குட் நாட் டாலரேட். அப்ப நீங்க அடிச்சது உண்மையா மேடம்? 4 வரை வாங்கினாரு சார். அவர் செயின் எல்லாம் தோடிடுச்சு. 4 வரை வாங்கினாரு. ஓகே. என்ன மேடம்? 4 வரை வாங்கினாரு சார். அவர் செயின் எல்லாம் தோடிடுச்சு. சசிகலா புஷ்பா கூறியது குறித்து திருச்சி சிவாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒரே முறை மட்டுமே தான் அறை வாங்கியதாக கூறியுள்ளார். நான் உள்ள போனவன், நான் வேற டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு வெளியில வரேன். சரி சார். இவங்க செக்இன்ல உள்ள வராங்க. சரி சார். அவ்வளவுதான். இங்க வந்துட்டு இருக்கேன். வந்தது திடீர்னு வந்து சட்டையா பிடிச்சிட்டு காட்சி முடிச்சு கேட்டோம்னா அப்புறம் செக்யூரிட்டி இல்லாம கேட்டு என்ன எங்க வீட்டு அப்படின்னாக்க நான் அதுக்கு நீங்க அவரை போலான்ட்டு நீங்க போங்க சார் அப்படின்ட்டாங்க. சரி சார். சரி. ஐ வாஸ் கீப்பிங் வெரி கூல். ஏன்னா அது ஒரு அசிங்கம், நமக்கு அசிங்கம். என்ன பர்பஸ் சார்? ஏதாவது வேற ஏதாவது வாக்குவாதம் போச்சா? என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணாங்க சார்? அது சரியா பேசுறது இல்ல போறாங்க. அது அந்த கலிகாரனாலும் பேசுறது இல்ல. சரி சார். சரி. சரி. அவ்வளவுதான். இன்னைக்கு நடந்ததுக்கு எனக்கு காரணமே தெரியாது. சரி சார். சரி. சரி. ஏற்கனவே வந்து அந்த 2 பேர் வெளியில வர அவங்க உள்ள போறாங்க. அமைதியா இருக்கிறது தான் கண்ணியத்துக்கு அடையாளம்னு நான் பேசுறேன். அவங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க, நான் அவங்க கிட்ட விளக்கம் கேட்கும்போது அவங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அதிமுக அரசையும் அதிமுக வந்து தவறுதலா பேசுனீங்க, அதனாலதான் வந்து உங்களை தாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக விமர்சித்தனாமா? ஆமா, அதனாலதான் உங்களை தாக்குனேன் அப்படிங்கிறாங்க. அதான் காரணமே தெரியாது. சரி, அப்படிங்களா சார்? பொழிச்சு போட்டோம். ஓகே சார். இல்ல, பப்ளிக்ல வச்சு உங்களை வந்து விமான நிலையத்துல வச்சு 4 அறை கன்னத்துல அரைஞ்சேன், அதுல உங்க செயின் வந்து புரிஞ்சு போயிடுச்சு, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கடுமையா தாக்குனது உண்மைதான் இல்ல சார்? இல்ல, ஒரு அடி தான் சட்டையா பிடிச்சிட்டு இது பண்ணதான். அதுக்கு மேல பதிலுக்கு பண்ணிட்டு நம்ம அதான் சொல்றேன். நான் இங்கிட்டு வரேன், அவங்க அங்கிட்டு போறாங்க. திடீர்னு ஓடி வந்து. ஓகே சார். ஓகே. ஓகே. ஓகே சார். இப்ப டெல்லியில இருக்கீங்களா சார்? டெல்லியில தான் இருக்கீங்களா? இங்க வந்துட்டீங்களா சார்? எப்போ வர்றீங்க சார் சென்னை? நாளைக்கு வரேன். நாளைக்குங்களா? ஓகே. ஓகே சார்.